Hi friends, this is Bhuvan. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது லேயர் மாஸ்க். ஸோ லேயர் மாஸ்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, பட் பேசிக்கான ஒரு லேயர் மாஸ்க் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லேயர் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்டை நம்ம ஜஸ்ட் அப்போதைக்கு ஹைட் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் போது திரும்ப எடுத்துக்க போகிறோம். ஸோ லேயர் மாஸ்கில் என்ன அட்வான்டேஜ்னால், இது ஒரு நான் டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். அதாவது நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோவை எதுவும் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோஸு, அதாவது இந்த ஃப்ளவர், சன்ஃப்ளவர் ஃப்ளவர் இருக்குது, ஓகேங்களா. இப்போ என்னென்னா, வழக்கமாக இது எனக்கு இந்த ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் வேணும்னா கட் பண்ணி எடுப்போம், இல்லை செலெக்ஷன் பண்ணி தனியாக காப்பி பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், பட் அதே சமயம் மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லேயர் மாஸ்க். ஸோ லேயர் மாஸ்க் எந்த இடத்துல இருக்குன்னா, கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஐக்கான் இருக்கும், ஓகேங்களா. ஆட் லேயர் மாஸ்க்னு உங்களுக்கு கிட்ட போனீங்கன்னா காட்டிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் மாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு அட்ஜஸ்டன் லேயர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி தந்துடும், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா, இது இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஓகேங்களா. இப்போது நம்ம டூல்ஸ் போய்க்கலாம். இப்போது நம்ம ப்ரஷ் டூலை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். இன்கேஸ் மாறி இருந்துச்சுன்னா கூட டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு நார்மலான வெட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னென்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பார்ட்டு, நீங்கள் லேயர் மேலே கிளிக் பண்ணியிருக்கீங்களா இல்லை அட்ஜசன்ட் லேயரில் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த அட்ஜசன்ட் லேயரில் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கான்செப்ட் என்னென்னா, பிளாக்கில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது கீழே இருக்க ஏரியா மறைஞ்சிடும். ஒயிட் கலரில் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அது கீழே இருக்க ஏரியா நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பிளாக்கில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிளாக்கில் வச்சு வரைகிற கீழே இருக்க ஏரியாஸ்லாம் எனக்கு ஹைடாக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நான் ப்ரீசியஸாக பண்ணல, அதாவது இந்த ஓரத்துலனா நான் அவ்வளோக்கா கான்சன்ட்ரேட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஏரியாஸும் பக்காவாக வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போய் கரெக்டாக எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சமாக வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போது கண்ட்ரோல் என்டர் கொடுத்துங்க. இப்போ அந்த ஏரியா செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்றா பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா முன்னாடி அதாவது ஃபோர் கிரவுண்டில் இருக்க கலர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். இப்போ எனக்கு அந்த இடத்துல பிளாக் கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ வந்து எனக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த பிளரான மாதிரி எஃபெக்ட்லாம் இல்லாமல் அக்யூரேட்டாக எனக்கு அந்த இடத்துல கட் பண்ணி தரும். ஸோ இப்போ லேயர் மாஸ்க் என்ன அட்வான்டேஜ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அட்ஜசன்ட் லேயரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அதாவது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க மாஸ்க்கு நம்மளுக்கு காட்டும், சரிங்களா. மறுபடியும் எனக்கு வேணும்னா ஜஸ்ட்டு அந்த ஃப்ளவரோட லேயர் மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு திரும்ப வந்துடும். ஸோ என்னன்னா, இப்போ எனக்கு இன்கேஸ் மறுபடியும் நான் ஏதாச்சும் ஒரு பார்ட் இங்கே சைடில் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து இப்போது பிளாக்கு போட்டுட்டு ஃபோர் கிரவுண்டை ஒயிட் மாற்றிடுறேன். இப்போ மறுபடியும் அட்ஜசன்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒயிட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பாருங்கள், எனக்கு ஹைடான ஏரியா திரும்ப கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு நான் டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். இதை வச்சு நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் தவறுதலாக டெலிட் பண்ணிங்கன்னா கூட திரும்ப நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம லேயர் மாஸ்க் ரொம்ப யூஸ் ஆகும், ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.